ஹாய், இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே நல்ல சிகப்பவல் புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு லேசான சிகப்பவல் எடுத்திருக்கேன். லேசான அவல் அது வந்துட்டு 1 மினிட் வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு லேசாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் போட்டு அதை வந்துட்டு ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு ரவை பக்குவத்துக்கு வந்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 1 கப் அளவு எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். 1/2 கப் தண்ணியை தெளித்து தண்ணி கூட போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது உறிஞ்சிக்கிறோம் ஊற வைக்கும்போது. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டா போதும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து இட்லி சட்டி பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் திருவிழா அப்படியே ஃபுல்லாக தேவைப்படும். ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா வேக வச்சுருங்க புட்டு மாவோட, அப்போ தான் ஃப்ளேவராக இருக்கும். ரெண்டையும் வேக விட்டு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து 5 நிமிஷம் மொத்தம் இருந்தாவே போதும். ரொம்பவே சட்டுன்னு ரொம்பவே டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லது. கடையில் வாங்கி கொடுக்காம ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு சேவ் பண்ணலாம். நான் ஜீனி போடுறதுக்கு மேலே நாட்டு சக்கரை போடுங்க, அதான் ரொம்ப நல்லது. நான் எந்த டிஷ் பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். அப்பா என்னடா அது புட்டு செஞ்சியா? எப்படா செஞ்ச? இப்போதான் செஞ்சு சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்கா? சாப்பிடுப்பா.